ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மெரிட்டேஜ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்புல பகுதி 5 வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த பகுதி 5 வந்து நம்ம முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் இந்திய அரசியலமைப்புல மிகப்பெரிய கடலை வந்து தாண்டின மாதிரி, சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 5 வந்து 3 கிளாஸை நம்ம பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோமா, சரிங்களா? நான் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள்ல நம்ம பார்த்துட்டு வர்றது மிலிட்ரி பவர்ஸ் வந்து நம்ம பார்த்து நிப்பாட்டி இருப்போம், ஓகேங்களா? அதற்கு முன்னாடி என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா எமர்ஜென்சி பவர் வந்து பார்த்திருப்போம். ஸோ இப்போ நம்ம அதனுடைய கண்டினியூஷன் லைக் எப்படின்னா போன கிளாஸ் உடைய கண்டினியூஷனை பார்த்துட்டு இன்னைக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பதான் நமக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும், சரிங்களாமா? இப்ப பாத்தீங்கன்னா நமது குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுள் இப்ப பார்க்க போறது நெருக்கடி கால அதிகாரங்கள், அதாவது எமர்ஜென்சி பவர். இப்ப எமர்ஜென்சி பவரை பற்றி குறிப்பிடும் விதி எதுன்னு பாத்தீங்கன்னா 352 இருந்து 360 வரைக்கும் எமர்ஜென்சி பவரை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது எந்த பகுதியில இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பகுதி 18ல வந்து குடியரசுத் தலைவருடைய அதாவது நெருக்கடி அதிகாரங்களை பற்றி நான் குறிப்பிட்டு இருப்பேன். பகுதி 18ல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எத்தனை வகையான எமர்ஜென்சி பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒன்று தேசிய நெருக்கடி நிலை இருக்கு, மாநில நெருக்கடி நிலை இருக்கு, நிதி நெருக்கடி நிலை இருக்கு. இப்ப இந்த 3 வகையான நெருக்கடி நிலைகளை பற்றி குறிப்பிடும் விதி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 352 தேசிய நெருக்கடி நிலையை பற்றி கூறுகிறது. மாநில நெருக்கடி நிலையை பற்றி குறிப்பிடும் விதி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 356. நிதி நெருக்கடி நிலையை பற்றி குறிப்பிடும் விதி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 360. இப்ப இந்த நிதி நெருக்கடி நிலை அதாவது மாநில நெருக்கடி நிலையும் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, தேசிய நெருக்கடி நிலையுமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நிதி நெருக்கடி நிலையை வந்து இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இதுவரை நிதி நெருக்கடி நிலை அனௌன்ஸ் பண்ணதே கிடையாதுமா, ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க நிதி நெருக்கடி நிலையை வந்து ஒரு முறை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து தவறு. ஏன்னா தேசிய நெருக்கடி நிலையும் மாநில நெருக்கடி நிலையை மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நிதி நெருக்கடி நிலை இது வரைக்குமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணது கிடையாதுமா, சரிங்களா? 0 டைம்ஸ், ஓகேங்களா? இது வரைக்கும் ஒரு முறை கூட அனௌன்ஸ் பண்ணது கிடையாது. இப்ப அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா தேசிய நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? குடியரசுத் தலைவர் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா மாநில நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளது அப்படின்ற மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா பாத்தீங்கன்னா இப்ப நான் செகண்டா சொன்னேன் இல்லையா, இந்த மாநில நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளதுன்னு சொல்லிட்டு இது தவறு. ஏன்னா அனைத்து வகையான எமர்ஜென்சியையுமே அனௌன்ஸ் பண்ற அதிகாரம் அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே இருக்கு. அப்போ மாநில நெருக்கடி நிலையை அறிவிக்க சொல்லி ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை மட்டும்தான் செய்வாரு. அப்போ ஆளுநர் வந்து பரிந்துரை செய்யறாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா மாநில நெருக்கடி நிலையை அறிவிப்பாரு. அப்போ எந்த வகையான நெருக்கடி நிலைகளாக இருந்தாலும் சரி அதை அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே இருக்கு. இப்போ மாநில நெருக்கடி நிலை எத்தகைய காரணத்தினால் அறிவிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பின்படி ஆட்சி அமைப்பதற்கு உகந்த சூழல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கருதுறாரு அப்படின்னா அத்தகைய சூழ்நிலைகள்ல மாநில நெருக்கடி நிலையை அறிவிக்க சொல்லி குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் வந்து பரிந்துரை செய்வார். அப்படி உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? அதே போல தேசிய நெருக்கடி நிலை எந்த காரணத்தினால அறிவிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போர். இப்ப இந்த தேசிய நெருக்கடி நிலை எந்த சூழ்நிலைகளில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஓகேங்களா? அல்லது உள்நாட்டில் ஆயுதமேந்திய கிளர்ச்சி போன்ற சூழ்நிலைகளில் இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு அதாவது தேசத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் உள்ளது என விரும்பும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடி நிலையை அறிவிப்பாரு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஒரு முறை எக்ஸாம்ல என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா போர் போன்ற சூழ்நிலைகளில் அல்லது உள்நாட்டு ஆயுதமேந்திய கிளர்ச்சிகளில் அறிவிக்கப்படும் எமர்ஜென்சி எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தேசிய நெருக்கடி நிலையா மாநில நெருக்கடி நிலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் தெரியணும், ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் தெரியணும். போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, உள்நாட்டுல ஆயுதமேந்திய கிளர்ச்சி,
இத்தகைய சூழ்நிலைகள்ல தேசிய நெருக்கடி நிலை வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இது வந்து குடியரசுத் தலைவருக்கு உள்ள எமர்ஜென்சி பவர். அடுத்ததா நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி பவர். ஓகேங்களா, ராணுவ அதிகாரங்கள். நோட்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுடைய லாகின்ஸ்க்கு டேஷ்போர்டா வரும் பெய்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா, ஸோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். கொடுக்கறத, அதாவது நான் இப்போ கிளாஸ்ல என்ன லெசன், உங்களுடைய லைவ்ல நான் என்ன லெசன்ஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்றேனோ நான் சொல்றத கொஞ்சம் கவனமா உள்வாங்கி படிச்சுக்கோங்கம்மா. ஓகேங்களா, நோட்ஸ் பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா, ஓகே. இப்போ ராணுவத்துறை அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மிலிட்டரி பவர்ஸ் பார்க்கும்போது ஆர்டிகல் 53 கிளாஸ் 2 படி இந்த மத்திய பாதுகாப்பு படையுடைய தலைமை தளபதியாக இருப்பவர் யாருன்னு கேட்டா குடியரசுத் தலைவர் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பேன். ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் தான் இந்த சட்டத்தின்படி ராணுவத்தை வந்து வழிநடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா, குடியரசுத் தலைவர் தான் முப்படைகளுக்கும் என்னவா இருக்காரு, தலைவரா இருக்காரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த ராணுவம், விமானப்படை, கடற்படை ஆகிய இந்த முப்படைகளுக்கும் தளபதியாக, அதாவது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், முப்படைகளுக்கும் தலைமை தளபதியாக தலைவராக இருப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். இந்த முப்படைகளுக்கும் தளபதி நியமிப்பவர் யாருன்னு கேட்டா இது யாரு, குடியரசுத் தலைவர். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், முப்படைகளுக்கும் தலைமை தளபதியாக விளங்குபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் போடணும். இந்த முப்படைகளுக்கும் தளபதியை நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்டா குடியரசுத் தலைவர். ஒவ்வொரு துறைக்கும், ஒவ்வொரு படைக்கும், விமானப்படை, ராணுவப்படை, கடற்படை போன்ற ஒவ்வொரு படைக்கும் ஒரு தளபதி வந்து நியமிப்பார். அப்போ விமானப்படையுடைய தளபதி யாருன்னு கேட்டாங்கன்னா யார், அந்த துறையுடைய தளபதியை வந்து சொல்லணும். இப்ப இதே 3 படைகளுக்கும், அதாவது முப்படைகளுக்கும் தலைமை தளபதியாக விளங்குபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, குடியரசு தலைவர். முப்படைகளுக்கும் தலைவராக விளங்குபவர் யாரு, குடியரசு தலைவர் அப்படின்றத மறந்துடக்கூடாது. உதாரணமாக நான் சொல்றத பாருங்களேன், இப்போ விமானப்படை இருக்கு, ராணுவ படை இருக்கு, கடற்படை இருக்கு. இந்த முப்படைகளுக்கும் தலைவராக விளங்குபவர் வந்து யாருன்னா குடியரசுத் தலைவர். இந்த முப்படைகளுக்கும், அதாவது முப்படைகளில் உள்ள ஒவ்வொரு படைக்கும் தளபதியை நியமனம் செய்பவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாரு, தளபதி நியமனம் செய்பவர் யாரு, குடியரசுத் தலைவர். ஓகேங்களா, இந்த முப்படைக்கும் தலைவராக இருப்பவர் குடியரசுத் தலைவர். ஒவ்வொரு படைக்கும் தளபதியை வந்து நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். புரிஞ்சுங்களா என்ன சொல்றேன்னு, என்ன கான்ட்ரவர்ஷன் சொல்றேன்னு புரியுதுங்களா? ஓகேங்களாமா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜதந்திர அதிகாரங்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது ராஜதந்திர அதிகாரங்கள், அதாவது டிப்ளமேட்டிக் பவர். குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுள் அடுத்து நம்ம பார்க்க போறது டிப்ளமேட்டிக் பவர்ஸ். டிப்ளமேட்டிக் பவர்ஸ், ராஜதந்திர அதிகாரங்கள் அல்லது வெளியுறவு அதிகாரங்கள். தமிழ்ல நோட் பண்ணீங்க, ராஜதந்திர அதிகாரங்கள். ராஜதந்திர அதிகாரம் அல்லது 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 வெளியுறவு அதிகாரம். ஓகேங்களா, ராஜதந்திர அதிகாரம் அல்லது வெளியுறவு அதிகாரம். ஓகேங்களா, இப்போ இந்த ராஜதந்திர அதிகாரம், அதாவது டிப்ளமேட்டிக் பவர் அப்படின்றது என்னன்னா, வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிப்பது யாரு, குடியரசுத் தலைவர். அப்போ இதற்காக அவர் யாருக்காவது பதில் சொல்லணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ராஜதந்திர அதிகாரத்துலதான் வரும், இந்த டிப்ளமேட்டிக் பவர்ஸ்ல தான் வரும். எது வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிப்பது, இந்தியாவிற்காக நியமிக்கப்படும் வெளிநாட்டு தூதர்களை வரவேற்பதும் அவர்களுக்கு அந்த தகுந்த அங்கீகாரம் கிடைக்க செய்வதும் யாருடைய கடமைதான், குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு அதிகாரம். என்னது, வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிப்பதும் குடியரசுத் தலைவர் தான். இந்தியாவிற்காக நியமிக்கப்பட்டுள்ள இந்த வெளிநாட்டு தூதர்களை வரவேற்று அவர்களுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்க செய்வது யாரு, குடியரசுத் தலைவர் தான். இந்தியா வந்து வெளிநாடுகளுடன் மேற்கொள்ளும் இந்த அனைத்து உடன்படிக்கைகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் குடியரசுத் தலைவருடைய பெயர்ல தான் ஏற்படுத்தப்படுகிறது. புரியுதுங்களா? இதெல்லாம் தான் குடியரசுத் தலைவருடைய டிப்ளமேட்டிக் பவர்ஸ். குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள டிப்ளமேட்டிக் பவர்ஸ் என்ன, வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிக்கிறார், வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமனம் செய்கிறார். அடுத்து இந்தியாவிற்காக
இந்தியாவிற்காக நியமிக்கப்படும் வெளிநாட்டு தூதர்களை வரவேற்று அவர்களுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்க செய்கின்றார். அடுத்து நம்ம பார்க்கிறது, இந்தியா வெளிநாடுகளுடன் மேற்கொள்ளும் அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் யாருடைய பெயர்ல தான் மேற்கொள்றாங்க? குடியரசுத் தலைவருடைய பெயர்ல தான் மேற்கொள்றாங்க. இது எல்லாமே குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த டிப்ளமேட்டிக் பவர்ஸுள் அடங்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள தன் விருப்ப அதிகாரம். ஓகேங்களா? குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள்ல நம்ம கடைசியா பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிஷனரி பவர்ஸ், அதாவது தன் விருப்ப அதிகாரம். தன் விருப்ப அதிகாரம் இங்கிலீஷ்ல வேணா நோட் பண்ணுங்க. டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். ஓகேங்களா? தன் விருப்ப அதிகாரம் அதாவது குடியரசுத் தலைவர் பாராளுமன்றம் அல்லது மத்திய அமைச்சரவையுடைய ஆலோசனை ஏதுமின்றி தானாகவே சுயமாக முடிவெடுத்து செயல்படும் ஒரு அதிகாரத்தை தான் என்னன்னு சொல்றாங்க? தன் விருப்ப அதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிதா பாருங்களேன். பாராளுமன்றமோ அல்லது பிரதமர் தலைமையில் உள்ள இந்த அமைச்சரவை குழுவுடைய ஆலோசனையோ எதுவுமே இல்லாம சுயமாக, அதாவது தானாக முடிவெடுத்து செயல்படுவதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா தன் விருப்ப அதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த தன் விருப்ப அதிகாரத்தின் கீழ் எதெல்லாம் வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆளும் கட்சி லோக்சபாவில பெரும்பான்மை இல்லை. புரியுதுங்களா? நான் சொல்றதை நல்லா பாருங்களேன். ஆளும் கட்சி லோக்சபாவில பெரும்பான்மையை இழந்துருச்சு. அப்போ லோக்சபாவில நம்பிக்கையை இழக்கும் போது மத்திய அமைச்சரவையை பதவி நீக்கமே செய்யலாம். அதாவது லோக்சபால ஆளும் கட்சி தனது பெரும்பான்மையை இழந்துடுச்சு அப்படின்னா, லோக்சபாவில நம்பிக்கையை லோக்சபா தனது நம்பிக்கையை இழக்கும் போது அந்த அமைச்சரவை பதவியை நீக்குவதற்கு யாருக்கு உண்டு அதிகாரம்? குடியரசுத் தலைவருக்கு உண்டு. இதற்கு அவர் யாருக்குமே பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்சபால ஆளும் கட்சி மட்டும் கிடையாது, லோக்சபால எக்கட்சிக்கும் அல்லது கூட்டணி கட்சிகளுக்கும் அறுதி பெரும்பான்மையே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில பிரதமரா யாரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்வதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. என்ன சொல்லணும் புரியுதுங்களா? லோக்சபால எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை அப்படின்ற சூழ்நிலையில, லோக்சபால எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலைகள்ல பிரதமராக ஒருத்தரை நியமிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு உண்டு. இது எந்த விருப்பத்தின் கீழ் வரும் அப்படின்னா தன் விருப்ப அதிகாரம், டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த பாயிண்ட்ஸ் மட்டும், இந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து என்னன்னா, லோக்சபாவில எந்த கட்சிக்கும் அல்லது எந்த கூட்டணி கட்சிக்கும் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க இயல. ஓகேங்களா? அதாவது லோக்சபால எந்த ஒரு கட்சியோ அல்லது கூட்டணி கட்சிகளோ தனது பலத்தை நிரூபிக்க இயலாத போது லோக்சபாவையே கலைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு உண்டு. உங்களுக்கு இங்க புரிதா பாருங்களேன். இதெல்லாம் குடியரசுத் தலைவர் அவருடைய விருப்பப்படி செயல்படலாம். இதற்காக அவர் யாரிடமும் பதில் சொல்லணும்ன்ற அவசியமும் கிடையாது, யாரிடமும் ஆலோசனை கேட்டுதான் செயல்படணும்ன்ற அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் தன் விருப்ப அதிகாரம், டிஸ்கிரிஷனரி பவர் என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சி லோக்சபால பெரும்பான்மையை இழந்துடுச்சு அப்படின்னா லோக்சபால நம்பிக்கையை இழக்கும் போது மத்திய அமைச்சரவை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டுனா குடியரசுத் தலைவருக்கு உண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படி. அடுத்து செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, லோக்சபா ராஜ்யசபா கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். லோக்சபால எக்கட்சிக்கும், அதாவது எந்த கட்சிக்கும் அல்லது கூட்டணியா இருக்கிற எந்த கட்சிக்கும் பெரும்பான்மையே இல்ல, அறுதி பெரும்பான்மையே கிடைக்கல. ஓகேங்களா? அப்போ
பிரதமராக ஒருத்தர் நியமிக்கிறதுக்கு குடியரசுத் தலைவர் விருப்பப்பட்டா நியமிக்கலாம். இதற்காக யாரிடமும் அவருக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதுவும் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு அதிகாரம் தான். அடுத்து தேர்ட் ஒன்னா நம்ம என்ன பாக்குறோம்னா, லோக்சபால எந்த கட்சிக்குமே, லோக்சபா ராஜ்யசபா இதுல வராதுமா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். லோக்சபால எந்த கட்சிக்குமே அதாவது அது தனித்தா இருக்கட்டும் இல்ல கூட்டணியா இருக்கட்டும், எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை, எந்த கட்சியும் தனது பெரும்பான்மை பலத்தை வந்து நிரூபிக்கல அப்படின்ற பட்சத்துல இந்த லோக்சபாவையே கலைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு உண்டு. இதுதான் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள தன்விருப்பு அதிகாரங்களுள் முக்கியமானது. ஓகேங்களா? இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருடைய தன்விருப்பு அதிகாரங்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது மறுதளிப்பு அதிகாரம். அதாவது இதெல்லாமே தன்விருப்பு அதிகாரத்தின் கீழ் வரும். ஓகேங்களா? அதாவது வீட்டோ பவர்ஸ். இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ்ல டைரக்டா கேட்கிற கொஸ்டின், கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அதாவது வீட்டோ பவர்ஸ்னா என்ன, மறுதளிப்பு அதிகாரம். நான் என்னன்னு சொல்றேமா, கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிங்க. மறுதளிப்பு அதிகாரம். ஓகேங்களா? அதாவது மறுதளிப்பு அதிகாரம் அப்படின்னா என்னன்னா, பாராளுமன்றத்துல 2 அவைகளும் நிறைவேற்றிய ஒரு மசோதாவிற்கு, லைக் எப்படின்னா பாராளுமன்றத்துல லோக்சபா இருக்கும், ராஜ்யசபா இருக்கும். கரெக்டுங்களா? பாராளுமன்றத்துல லோக்சபா இருக்கும், ராஜ்யசபா இருக்கும். அப்போ இந்த 2 அவைகளிலுமே நிறைவேற்றிய ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் என்ன பண்றோம், மறுதளிப்பு செய்யும் அதிகாரத்தை குடியரசுத் தலைவருடைய வீட்டோ பவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்போ லோக்சபால ஒரு மசோதா நிறைவேற்றி இருக்காங்க, அது ராஜ்யசபாவுக்கு வந்துருச்சு. அப்ப ராஜ்யசபாவிலும் அந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் கையெழுப்பமிட்டால் மட்டும், குடியரசுத் தலைவர் அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது என்ன ஆகும், பில் வந்து ஆக்டா மாறும். கரெக்டுங்களா? இப்போ 2 அவைகளிலும், இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், பாராளுமன்றத்துல 2 அவைகளிலுமே ஒரு மசோதா நிறைவேற்றிட்டாங்க. ஆனா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருப்பது அவரது தன்விருப்பு அதிகாரங்களுள் ஒன்று. இதைதான் என்ன சொல்றாங்கன்னா மறுதளிப்பு அதிகாரம் அல்லது வீட்டோ பவர் அப்படின்னு சொல்றாங்க. குடியரசுத் தலைவரை நீங்க ஏன் இந்த மசோதாவிற்கு வந்து இன்னும் வந்து அப்ரூவல் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேள்வி கேட்க முடியாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைப்பதை என்ன சொல்றாங்க, வீட்டோ பவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன். அதே போல பாராளுமன்றத்துல முழுமையாக பரிசீலிக்கப்படாமல் அவசரமா இயற்றக்கூடிய இந்த சட்டங்களை வந்து தடுக்கவும். நல்லா தெரிஞ்சுக்கணும், பாராளுமன்றத்துல முழுமையாக பரிசீலிக்கப்படாம அவசரமாக இயற்றப்படக்கூடிய சட்டங்களை தடுப்பதற்காகவும், அரசியலமைப்பிற்கு முரணாக இயற்றக்கூடக்கூடிய சட்டங்களை தடுப்பதற்காகவும் தான் குடியரசுத் தலைவருக்கு வீட்டோ பவர் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதற்காக டு பிரிவென்ட் ஹாஸ்டி அண்ட் இல் கன்சிடர்ட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா என்ன, பாராளுமன்றத்தால் முழுமையாக பரிசீலிக்கப்படாமல் அவசர கதியில் இயற்றப்படக்கூடிய இந்த சட்டங்கள் அதனை தடுப்பதை பற்றி கூறுவதுதான். தடுப்பதற்காகவும் நமது அரசியலமைப்பிற்கு முரணாக, அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா இயற்றக்கூடிய இந்த சட்டங்களை தடுப்பதற்காகவும் குடியரசுத் தலைவருக்கு இந்த வீட்டோ பவர் வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? முதல்ல இந்த வீட்டோன்றது எம்மொழி சொல்லுன்னு ஒரு முறை கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? வீட்டோ என்பது லத்தீன் மொழி சொல்லுன்றதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லத்தீன் மொழி சொல் வீட்டோ என்பது லத்தீன் மொழி சொல்லாகும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தடை செய்தல். வீட்டோ என்பதனுடைய பொருள் மீனிங் என்னன்னா தடை செய்தல் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களாமா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அப்போ குடியரசுத் தலைவருடைய தன்விருப்பு அதிகாரங்களுள் ஒன்றுதான் இந்த வீட்டோ பவர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப வீட்டோ பவர்னா என்னன்னு தெரியும். 2 அவைகளில் இயற்றப்பட்ட ஒரு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைப்பதை தான் என்னன்னு சொல்றாங்க, வீட்டோ பவர்னு சொல்றாங்க. எதற்காக இதை கொண்டு வந்தாங்க, இந்த அவசரத்துல இயற்றப்படக்கூடிய இந்த சட்டங்களை தடுப்பதற்காகவும், அடுத்து என்னது, அரசியலமைப்பிற்கு எதிராக அகைன்ஸ்ட் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பிற்கு எதிராக இயற்றக்கூடிய இந்த சட்டங்களை தடுப்பதற்காகவும் இந்த வீட்டோ பவர் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அவரை கேட்க முடியாது. புரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
இந்த வீட்டோ பவர்ஸ் வந்து எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல வீட்டோனா என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். வீட்டோன்றது எம்மொழிச்சொல்லுன்றதை பார்த்துட்டோம். வீட்டோ என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தடை செய்தல்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ வீட்டோ வந்து எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க, வீட்டோ பவர்ஸ் டைப்ஸ் ஆஃப் வீட்டோ பவருடைய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீட்டோ பவர் அப்படின்னா இது 4 வகையாக பிரிக்கலாம். வீட்டோ பவரை 4 வகையாக பிரிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் வீட்டோ பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்சல்யூட் வீட்டோ, அதாவது முழுமையான மறுதலிப்பு. அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னா முழுமையான மறுதலிப்பு. ஓகேங்களா, முழுமையான மறுதலிப்பு. இப்போ இந்த முழுமையான மறுதலிப்பு அப்படின்றது என்னன்னா, இப்போ குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவின குடியரசுத் தலைவர் இப்ப பாத்தீங்கன்னா 2 அவைகளிலும் ஒரு மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய அனுமதிக்காக சென்று இருக்கு. அப்போ அந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளிக்கலாம், ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்கலாம், அல்லது திருப்பியும் அனுப்பலாம். இதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு அதிகாரங்கள் தான். இப்போ இதுல ஒரு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் முழுமையாக இப்போ 2 அவைகளிலுமே நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக வந்திருந்தாலுமே அதை நிராகரிப்பதுதான் அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பி கொண்டு வரப்படுவது இந்த தனியார் மசோதா. ஓகேங்களா, பிரைவேட் மெம்பர் பில்ஸ் ஆகும். ஓகேங்களா, பிரைவேட் இப்போ மசோதாவை வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பிரைவேட் பில்லுன்னு பிரிக்கலாம், இன்னொன்னு வந்து கவர்மெண்ட் பில்லுன்னு பிரிக்கலாம். இப்போ இந்த பிரைவேட் பில் அப்படின்னா என்னன்னா, ஒரு தனி நபர், அதாவது ஒரு தனி எம்பி ஒரு மசோதாவை கொண்டு வராரு அப்படின்னா அதை வந்து பிரைவேட் பில்லுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அமைச்சரவையை அறிமுகப்படுத்துது ஒரு மசோதாவை அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் பில்லுன்னு சொல்லுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த அப்சல்யூட் வீட்டோ அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு பிரைவேட் பில், அதாவது ஒரு எம்பி ஒரு தனிநபர் ஒரு மசோதாவை கொண்டு வந்து அது 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு போகும்போது அந்த மசோதாவை முழுமையாக நிராகரிப்பதற்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. இததான் என்னன்னு சொல்றாங்கன்னா அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ கவர்மெண்ட் மசோதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ ஒரு அரசாங்க மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறும் முன்னர் அந்த அமைச்சரவை பதவி இழந்தால் அம்மசோதா குடியரசுத் தலைவர் முழுமையாக நிராகரிக்கலாம். நல்லா புரிதா பாருங்களேன். அப்சல்யூட் வீட்டோனா என்னன்னா முழுமையாக நிராகரிப்பதற்கான அதிகாரத்தை தான் என்னன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மசோதாவை முழுமையாக நிராகரிப்பதற்கான ஒரு அதிகாரத்தை தான் அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த சூழ்நிலைகள்ல இந்த அப்சல்யூட் வீட்டோ வந்து குடியரசுத் தலைவர் பயன்படுத்துறாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு பிரைவேட் எம்பி, அதாவது ஒரு எம்பி கொண்டு வர ஒரு பில்ல முழுமையாக நிராகரிக்கலாம், இதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. இதுவும் அப்சல்யூட் வீட்டோ தான். இரண்டாவதாக ஒரு அமைச்சரவை கொண்டு வந்திருக்கு, ஒரு அமைச்சரவை ஒரு பில்லை வந்து கொண்டு வந்திருக்கு, ஒரு அரசாங்கம் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறுவதற்கு முன்னர், அதாவது ஒரு அமைச்சரவை ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கு, அந்த மசோதா அந்த பில்லை வந்து குடியரசுத் தலைவர் அனுமதி பெறுவதற்கு முன்பாகவே அந்த அமைச்சரவை பதவி இழந்து விட்டது அப்படின்னா குடியரசுத் தலைவர் அந்த அமைச்சரவை கொண்டு வந்த அந்த பில்லை முழுமையாக நிராகரிக்கலாம். ஓகேங்களா, முழுமையாக மறுதலிப்பு செய்யலாம். இதுவும் அப்சல்யூட் வீட்டோல தான் அடங்கும். புரியுதுங்களா? ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த அப்சல்யூட் வீட்டோவை இது வரைக்கும் யாராவது பயன்படுத்தி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1954 நல்லா தெரிஞ்சுக்கணும். 1954 குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து முதலில் 1954 முழுமையான இந்த அப்சல்யூட் வீட்டோவை வந்து பயன்படுத்தினாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, என்னன்னு சொல்லி புரியுதா பாருங்களா? அப்போ முதல்ல வீட்டோ பவர்ஸ், அதாவது குடியரசுத் தலைவருடைய இந்த தன்விருப்ப அதிகாரங்களுள் நம்ம பாக்குறது வீட்டோ பவர். முதல்ல உங்களுக்கு வீட்டோ பவர்ஸ்னா என்னன்றதை நான் சொல்லிட்டேன். இந்த வீட்டோ பவர்ஸ் வந்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 4 வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது அப்சல்யூட் வீட்டோ. அப்சல்யூட் வீட்டோனா என்னன்னா, ஒரு எம்பி கொண்டு வந்த ஒரு மசோதாவை முழுமையாக நிராகரிப்பது அதிகாரம் அப்சல்யூட் வீட்டோல வரும். அடுத்து ஒரு அமைச்சரவை கொண்டு வந்த ஒரு மசோதா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறுவதற்கு முன்பாகவே அந்த அமைச்சரவை வந்து
கலைந்து விட்டது அப்படின்னா அந்த மசோதாவையும் அவர் என்ன பண்ணலாம், அப்சல்யூட் வீட்டோ செய்யலாம், மறுதளிப்பு, முழு மறுதளிப்பு செய்யலாம். முதன் முதல்ல யாரு இந்த அப்சல்யூட் வீட்டோவை வந்து பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு முதல்ல இந்த அப்சல்யூட் வீட்டோவை பயன்படுத்துறது? 1954 குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த அப்சல்யூட் வீட்டோவை வந்து பயன்படுத்தினார் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? சோ இப்போ வீட்டோ பவர்ஸ்ல 4 டைப்ஸ் தேர். அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து அப்சல்யூட் வீட்டோ. இப்போ நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா, அடுத்து நம்ம பார்க்க போறது சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னா தற்காலிகமாக குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைப்பதுதான். இப்போ ஒரு மசோதாவிற்கு தற்காலிகமாக குடியரசுத் தலைவர் அனுமதி வழங்காம இருப்பதான் என்ன சொல்றாங்கன்னா தற்காலிக மறுதளிப்பு. அடுத்து நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் டைப் சஸ்பென்சிவ் வீட்டோ. வீட்டோ பவர்ஸ்ல செகண்ட் டைப் வந்து சஸ்பென்சிவ் வீட்டோ. நோட் பண்ணுங்க, சஸ்பென்சிவ் வீட்டோ. ஓகேங்களா? அதாவது தமிழ் நோட் பண்ணீங்க, தற்காலிக மறுதளிப்பு. தற்காலிக மறுதளிப்பு, தற்காலிக மறுதளிப்பு. ஓகேங்களா? இப்ப இந்த தற்காலிக மறுதளிப்பு அப்படின்னா என்னன்னா, மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் பாராளுமன்றத்துல, அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், லோக்சபா ராஜ்யசபா என்ற 2 அவைகளுமே ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி குடியரசுத் தலைவருக்கு கொண்டு வராங்க. அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்காமல் மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்புவதுதான் இந்த தற்காலிக மறுதளிப்பு, அதாவது தற்காலிக சஸ்பென்சிவ் வீட்டோ பவர். ஓகேங்களா? அதாவது பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் அனுமதி வழங்காமல் என்ன பண்ணலாம், தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம். அல்லது அந்த மசோதாவை என்ன பண்ணுவார்னா மறுபரிசீலனை செய்ய சொல்லி திருப்பி அனுப்புவாங்க. இதுதான் என்னன்னா தற்காலிக அதாவது சஸ்பென்சிவ் வீட்டோ பவர். ஓகேங்களா? அடுத்த கண்டிஷன் பாருங்க. அதாவது உங்களுக்கு நல்லா தெரியணும், பாராளுமன்றத்தால் ஒரு பில் வந்து கொண்டு வராங்க. பாராளுமன்றம் ஒரு பில்லை கொண்டு வராங்க. அந்த பில்லுக்கு குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளிக்காமல் பாராளுமன்றத்திற்கே திருப்பி அனுப்பலாம், தற்காலிகமாக திருப்பி அனுப்பலாம், எங்களுக்கு வந்து மறுபரிசீலனை பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ தற்காலிகமாக அப்ப என்ன பண்றாரு, மறுதளிப்பு செய்யறாரு. அதுதான் சஸ்பென்சிவ் வீட்டோ. ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன். இப்போ ஒரு முறை வந்து ஒரு திருப்பி அனுப்பிச்சிட்டாரா, தற்காலிகமா ஒரு முறை வந்து அந்த மசோதாவிற்கு அனுமதி வழங்காமல் திருப்பி அனுப்பிச்சிட்டாரா, மீண்டும் அந்த மசோதா சாதாரண பெரும்பான்மையில நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டால் அந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஓகேங்களா? அப்போ ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவர் எத்தனை முறை திருப்பி அனுப்பலாம்? ஒரு முறை மட்டுமே. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் நான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தற்காலிக மறுதளிப்புனா என்ன அப்படின்னா, ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருடைய பார்வைக்கு அனுப்பும் போது குடியரசுத் தலைவர் அதை தற்காலிகமாக என்ன பண்றாரு, அனுமதி வழங்காமல் நிறுத்தி வைக்கலாம். அல்லது அதனை மறுபரிசீலனை செய்ய சொல்லி திருப்பி அனுப்புறாரு எங்க, அவைக்கு. அப்போ மறுபடியும் அதாவது எப்படி சில மாற்றங்களை மேற்கொண்டோ அல்லது மேற்கொள்ளாமலோ மீண்டும் அவையில் சாதாரண பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய பார்வைக்கு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டால் குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஒப்புதல் வழங்க வேண்டும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ ஒரு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் எத்தனை முறை திருப்பி அனுப்பலாம்? ஒரு முறை மட்டுமே திருப்பி அனுப்புவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இது எல்லாம் தான் என்னது, தற்காலிக மறுதளிப்புள்ள அடங்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா பாக்கெட் வீட்டோ, அதாவது முடக்கும் மறுதளிப்பு. அடுத்த ஒரு வீட்டோ பவர் பாக்கெட் வீட்டோ பவர் அப்படின்னா இது பாருங்களேன். இது என்னன்னா, குடியரசுத் தலைவர் அதாவது பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய பார்வைக்கு அனுமதிக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, அப்போ குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவை நிராகரிக்கவும் மாட்டாரு, திருப்பி அனுப்பவும் மாட்டாரு.
அதை அப்படியே கிடப்புல வச்சிருவாரு. ஓகேங்களா? அததான் சும்மா அப்படியே பாக்கெட்ல போட்டு வச்சுப்பாருன்றதுதான் ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா? இப்போ அப்படியே நிப்பாட்டி வச்சிருவாரு, கிடப்புல போட்டுருவாரு. ஓகேங்களா? அப்போ இந்த மசோதாவிற்கு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். தற்காலிக மறுதளிப்பு, அதான் சஸ்பென்ஸ் வீட்டோ பவர்னா குடியரசுத் தலைவர் கிடப்புல போடாம மறுபரிசீலனை பண்ணி திருப்புவார் எங்க பாராளுமன்றத்திற்கு, அந்த அவைக்கு. மீண்டும் திருத்தங்களை செய்தோ அல்ல திருத்தங்களை செய்யாமலோ சாதாரண பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு கொண்டு வரப்பட்டால் அதற்கு கட்ட ஒப்புதல் அளிக்கணும். ஆனா இங்க பாருங்க, இது வந்து பாக்கெட் வீட்டோ. ஓகேங்களா? முடக்கும் மறுதளிப்பு. பாக்கெட் வீட்டோ அப்படின்னா என்னன்னா, பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருடைய பார்வைக்கு கொண்டு செல்லும் பொழுது குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவிற்கு நிராகரிக்கும் செய்ய மாட்டாரு, மறுபரிசீலனை செய்ய சொல்லி, அதாவது திருப்பி அனுப்பவும், மறுபரிசீலனை செய்ய சொல்லி திருப்பி அனுப்பவும் மாட்டாரு. ஓகேங்களா? அந்த மசோதா மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காம காலவரையின்றி கிடப்பில் இருக்க செய்வார். ஓகேங்களா? ஓகேங்களா? நமது அரசியல் அமைப்பு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் செய்வார். ஏன்னா நமது அரசியல் அமைப்பு ஒரு மசோதாவின் மீது குடியரசுத் தலைவர் எத்தனை நாட்களுக்குள் முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால வரையறைகளை குறிப்பிடப்படவில்லை. இது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் இத்தனை நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால வரையறை ஏதும் இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? கால வரையறை ஏதும் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவிற்கு கட்டாயம் 90 நாட்களுக்குள்ள ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து தவறு. ஏன்னா எவ்வளவு நாட்களுக்குள்ள ஒப்புதல் அளிக்கணும்னு சொல்லிட்டு நமது அரசியல் அமைப்பு குறிப்பிடப்படவில்லை, கால வரையறை சொல்லவில்லை. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஓகேங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? கால வரையறை ஏதும் இல்லை. ஓகேங்களா? அப்போ பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்? நிராகரிக்கவும் செய்யாம திருப்பி அனுப்பவும் இல்லாம கால வரையறையின்றி கிடப்புல போட்டுடலாம். ஓகேங்களா? எத்தனை நாட்களுக்குள் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமது அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. ஓகேங்களா? ஆனா அமெரிக்கால பார்த்தோன்னா ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க விரும்பல அப்படின்னா 10 நாட்களுக்குள் மறுபரிசீலனை செய்ய சொல்லி திருப்பி அனுப்பிடணும். ஓகேங்களா? ஆனா அமெரிக்கா, சும்மா பிராக்கெட்ல என்ன நோட் பண்ணீங்க, அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிப்பதற்கு 10 நாட்கள் தான் கால அவகாசம். அந்த 10 நாட்களுக்குள்ள திருப்பி ஒண்ணு ஒப்புதல் அளிச்சிடணும், அப்படி இல்லைன்னா மறுபரிசீலனைக்காக 10 நாட்களுக்குள்ள திருப்பி அனுப்பிட வேண்டும். ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு? அது வந்து பிராக்கெட்ல நோட் பண்ணிச்சுங்க. 10 நாட்களுக்குள்ள யூஎஸ்ஏல எல்லாம் வந்து திருப்பி அனுப்பிடணும், அல்லது ஒப்புதல் அளிச்சிடணும், அல்லது மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்பிடணும் அப்படின்னு. ஆனா இந்தியாவில் வந்து இத்தகைய கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்களேன். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாக்கெட் வீட்டோ வந்து பயன்படுத்துறது யாரு, எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்தியாவில் முதலில் எப்போ இந்தியாவில் முதலில் 1986 இந்தியாவில் முதல்ல 1986 குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாரு? குடியரசுத் தலைவராக இருந்த கியானி ஜெயில் சிங். யாரு? கியானி ஜெயில் சிங். கியானி ஜெயில் சிங் இந்திய தபால் துறை மசோதாவிற்கு இந்த பாக்கெட் வீட்டோவை பயன்படுத்தினார். ஜெயில் சிங் வந்து முதலில் பாக்கெட் வீட்டோவை பயன்படுத்தினார். எந்த மசோதாவிற்குனா இந்திய தபால் மசோதாவிற்கு. இந்திய தபால் மசோதாவிற்கு பாக்கெட் வீட்டோவை பயன்படுத்தினார். ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? பாக்கெட் வீட்டோவை பயன்படுத்தினார். அடுத்து பார்க்க போற வீட்டோ பவர் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குவாலிஃபைடு வீட்டோ, அதாவது தகுதிசார் மறுதளிப்பு. 4th தன்விருப்ப அதிகாரங்கள்ல வீட்டோ பவர்ஸ் நம்ம பார்த்துன்னு வரோம்.
அந்த வீட்டோ பவர்ஸ் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 4 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த 4 வகையாக பிரிக்கிறதுல 4th டைப் என்னன்னா குவாலிஃபைடு வீட்டோ. குவாலிஃபைடு வீட்டோ அதாவது தகுதிசார் மறுசலிப்பு. ஓகேங்களா? இதுல என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு ஒரு மசோதா இருக்கு. குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கும் போது, நல்லா தெரிஞ்சுக்கணும், குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கும் போது அல்லது திருப்பி அனுப்பும் போது பாராளுமன்றம் மீண்டும் சிறப்பு பெரும்பான்மையில நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினா குடியரசுத் தலைவர் அதன் மீது ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஓகேங்களா? இது இது அமெரிக்காவில் நடைமுறையில இருக்கு, ஆனா இந்தியாவில் கிடையாது. நல்லா புரியுதா பாருங்க. குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கும் போது அல்லது திருப்பி அனுப்பும் போது அதனை பாராளுமன்றம் மீண்டும் சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றி, ஓகேங்களா, சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனா குடியரசுத் தலைவர் அதன் மீது ஒப்புதல் அளிக்க வேண்டும். இந்த முறை நடைமுறையில் உள்ளது. எங்க? அமெரிக்காவில் நடைமுறையில் இருக்கு, இந்தியாவில் கிடையாது. ஓகேங்களா? 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 இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வீட்டோ பவர் 4 வகையாக பிரிக்கிறாங்க. 4 வகையான வீட்டோ பவர்கள்ல இந்த 4 வகையான வீட்டோ பவர்ல இந்திய குடியரசுத் தலைவருக்கு 3 வகையான வீட்டோ பவர் மட்டும்தான் இருக்கு. எது எது? இந்த முழுமையான வீட்டோ, தற்காலிக வீட்டோ, பாக்கெட் வீட்டோ. ஓகேங்களா? அதாவது அப்சல்யூட் வீட்டோ இந்திய குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள வீட்டோ பவர்ஸ். முதல்ல வீட்டோ பவர்ஸ் எத்தனை இருக்குன்னா 4 வகையான வீட்டோ பவர்ஸ் இருக்கு. இந்த 4 வகையான வீட்டோ பவர்ஸ்ல இந்திய குடியரசுத் தலைவருக்கு 3 வகையான வீட்டோ பவர்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த 4 வகையான வீட்டோ பவர்ஸ்ல 4 டைப்ஸ் ஆஃப் வீட்டோ பவர்ஸ்ல இந்திய குடியரசுத் தலைவருக்கு 3 வகையான வீட்டோ பவர்ஸ் தான் இருக்கு. ஒன்னு அதை எதுன்னு சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்சல்யூட் வீட்டோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கலையா, அது அப்சல்யூட் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, அப்சல்யூட் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ அண்ட் சஸ்பென்சிவ் வீட்டோ என்று இந்த 3 வகையான வீட்டோ பவர் தான் இந்திய குடியரசுத் தலைவருக்கு நமது அரசியல் அமைப்புல வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஓகேங்களா? அப்போ இந்த தகுதிசார் மறுசலிப்பு, அதாவது இந்த குவாலிஃபைடு வீட்டோ பவர் பார்க்கும்போது இந்த குவாலிஃபைடு வீட்டோ பவர் இந்திய குடியரசுத் தலைவருக்கு கிடையாதுன்றதை நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? இந்த குவாலிஃபைடு வீட்டோ பவர், ஓகேங்களா, இந்த குவாலிஃபைடு வீட்டோ பவர் இந்திய குடியரசுத் தலைவருக்கு கிடையாது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இந்த குவாலிஃபைடு வீட்டோ பவர் எங்க தான் இருக்கு? அமெரிக்கால மட்டும்தான் இருக்கு. ஒரு முறை திருப்பி அனுப்புறாங்க அப்படின்னா இது இந்த குவாலிஃபைடு வீட்டோ பவர், அதாவது தகுதிசார் மறுசலிப்பு, இந்த குவாலிஃபைடு வீட்டோ பவர் அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்கு, இந்தியாவில் கிடையாது. இந்திய குடியரசுத் தலைவருக்கு அது வழங்கப்படவும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து குடியரசுத் தலைவருக்கான இதர அதிகாரங்கள். அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்? குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களை முடிக்க போறோம். ஏன்னா இது பெரிய சாப்டர்ஸ், இங்கிருந்து கொஸ்டின்ஸ் நிறைய ஃப்ரேம் ஆகிற ஏரியா. ஸோ அதனாலதான் உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாகவும் பொறுமையாகவும் சொல்றேன் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகேங்களாமா? குடியரசுத் தலைவருடைய இதர அதிகாரங்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது குடியரசுத் தலைவரின் இதர அதிகாரங்கள். குடியரசுத் தலைவருடைய இதர அதிகாரங்கள் நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்? இந்த ஒன்றிய பணியாளர் தேர்வாணையத்துடைய அமைப்பு மற்றும் விதிகளை உருவாக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அது என்ன? அந்த பணியாளர் தேர்வாணையம் இல்லையா, மத்திய அரசாங்கத்துடைய பணியாளர் தேர்வாணையத்திற்கான விதிகளை ஒன்றிய பணியாளர், அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையத்துடைய அமைப்பு மற்றும் விதிகளை உருவாக்கும்
அமைப்பு மற்றும் விதிகளை உருவாக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உள்ளது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அவருக்கு வழங்கப்பட்டுள்ள இதர அதிகாரங்கள். அடுத்து ஆட்சி மொழி குழுவை அமைப்பதற்கு, ஓகேங்களா, ஆட்சி மொழி குழுவை அமைப்பது மற்றும் அந்த ஆட்சி நடத்துவதில் படிப்படியாக இந்தியின் பயன்பாட்டை அதிகரிக்கும் குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு உள்ளது. ஜம்மு காஷ்மீருடைய ஜம்மு காஷ்மீர் நிர்வாகத்திற்கான சிறப்பு ஒழுங்காற்று விதிகளை உருவாக்கும் அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. இதெல்லாம் அவருடைய இதர அதிகாரங்கள்ல வந்துடும். பட்டியலிடப்பட்ட மற்றும் இந்த பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்ய சிறப்பு சட்டங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பட்டியலிடப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுடைய நிர்வாகம் செய்ய சிறப்பு சட்டங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். பட்டியலிடப்பட்ட மற்றும் இந்த பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்ய சிறப்பு சட்டங்களையும் விதிகளையும் உருவாக்க யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். பட்டியலிடப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கான பகுதிகளை பகுதிகளை நிர்வாகம் செய்ய மற்றும் சிறப்பு விதிகளை உருவாக்குவதற்காகவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது. இதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள இதர அதிகாரங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் சும்மா சொல்லி மட்டும் விட்டுறேன். ஓகேங்களா, அப்போ குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள இதர அதிகாரங்கள் என்னென்ன? ஒன்று, மத்திய பணியாளர் தேர்வாணையத்திற்கான விதிகளை உருவாக்குவது அவர்தான். ஆட்சி மொழிக்கான அந்த குழுவை அமைப்பது, அதில் ஹிந்தியுடைய பயன்பாட்டை அதிகரிக்கும் இந்த குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தும் அதிகாரமும் இவருக்கு இருக்கு. ஜம்மு காஷ்மீருடைய நிர்வாகத்திற்கான சிறப்பு விதிகளை உருவாக்கும் அதிகாரமும் யாருக்கு இருந்தது? குடியரசுத் தலைவருக்கு இருந்தது. அதே போல பட்டியலிடப்பட்ட மற்றும் பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்ய மற்றும் சிறப்பு சட்டங்களை மற்றும் விதிகளை உருவாக்குவதற்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள். அப்போ குடியரசுத் தலைவரை பற்றி எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. கரெக்டுங்களா? அடுத்து நம்ம யாரை பார்க்கணும்? துணை குடியரசுத் தலைவரை பத்தி பார்க்கணும். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போறது துணை குடியரசுத் தலைவர். அப்போ இந்தியாவின் இரண்டாவது உயர்ந்தபட்ச பதவி எது அப்படின்னா துணை குடியரசுத் தலைவருடைய பதவி தான். எது? துணை குடியரசுத் தலைவருடைய பதவி தான் இந்தியாவில் இரண்டாவதாக உள்ள உயர்ந்தபட்ச பதவி. அப்போ இந்தியாவின் மிக உயர்ந்தபட்ச பதவி குடியரசுத் தலைவருடைய பதவி. இரண்டாவது உயர்ந்தபட்ச பதவி எதுனா துணை குடியரசுத் தலைவருடைய பதவி தான். ஓகேங்களா, புரியுதுங்களா என்ன சொல்லணும்? இந்தியாவுல இந்த துணை குடியரசுத் தலைவருடைய பதவி அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி பதவியை பின்பற்றி உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, நோட் பண்ணுங்களேன். இந்திய துணை குடியரசுத் தலைவரின் பதவி அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி, அமெரிக்காவில துணை ஜனாதிபதி பதவியை பின்பற்றி உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர், இந்தியாவுல துணை குடியரசுத் தலைவருடைய பதவி எதற்கு ஈக்குவல்? அமெரிக்காவில துணை ஜனாதிபதியுடைய பதவியை பின்பற்றி தான் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. சரி, எதுக்காக துணை குடியரசுத் தலைவருடைய பதவி இருக்கு? குடியரசுத் தலைவர் இருக்காரு இல்லையா, அதுவே போதுமே. ஏன் துணை குடியரசுத் தலைவருடைய பதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற துணை குடியரசுத் தலைவர் பதவி உருவாக்கப்பட்டது. ஏன்னா குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவரது பணிகளை மேற்பார்வை செய்பவர், அவரது பணிகளை மேற்கொள்பவர் யாரு?
துணை குடியரசுத் தலைவர். அப்போ குடியரசுத் தலைவர் இல்லைன்னா அவரது பணிகளை செய்பவர் துணை குடியரசுத் தலைவர். அதனாலதான் நாட்டுடைய அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்காக இந்த துணை குடியரசுத் தலைவருடைய பதவி உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இப்போ இந்த துணை குடியரசுத் தலைவரை பற்றி குறிப்பிடும் விதி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவரை பற்றி குறிப்பிடும் விதி, அதாவது பகுதி 5ல ஆர்டிக்கல் 63 இருந்து 71 வரைக்கும் துணை குடியரசுத் தலைவரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவரை பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 63 இருந்து ஆர்டிக்கல் 71 வரைக்கும் துணை குடியரசுத் தலைவருடைய பதவியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம ஆர்டிக்கல் 63 இருந்து என்னென்ன விதி எதை சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நோட் பண்ணுங்கம்மா. ஆர்டிக்கல் 63 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவிற்கென ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருப்பார். இந்தியாவிற்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருப்பார். ஓகேங்களா? ஆர்டிக்கல் 64 இந்தியாவிற்கென ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருப்பார். ஆர்டிகல் 63 சொல்லுது. ஆர்டிகல் 64 ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 64 துணை குடியரசுத் தலைவர் நோட் பண்ணுங்க. துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபா துணை குடியரசுத் தலைவர் போட்டு துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவின் பதவி வழி தலைவராக இருப்பார். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ராஜ்யசபாவுடைய துணைத் தலைவராக துணை குடியரசுத் தலைவர், அதாவது ராஜ்யசபாவுடைய தலைவராக துணை குடியரசுத் தலைவர் இருப்பார் என்பதை கூறும் விதி எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆர்டிகல் 64 பிராக்கெட்ல நோட் பண்ணீங்க. எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா. எக்ஸ் அஃபிஷியோ ஓகேங்களா? இது பதவி வழி தலைவராக, ராஜ்யசபாவின் பதவி வழி தலைவராக இருப்பார் என்பதை பற்றி குறிப்பிடும் விதி ஆர்டிகல் 64. ஆர்டிகல் 65 இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கம்மா. ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேங்களா? ஆர்டிகல் 65 குடியரசுத் தலைவர் இறப்பினாலோ, நல்லா தெரிஞ்சுக்கணும், குடியரசுத் தலைவர் இறப்பினாலோ அல்லது பதவி நீக்கப்பட்டாலோ அல்லது அப்பதவி காலியாக இருக்கும் போதோ துணை குடியரசுத் தலைவரது பொறுப்புகளை கவனிப்பார். புரிதுங்களா என்ன சொல்லிட்டு? ஆர்டிகல் 65 படி குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும் பொழுது, ஆர்டிகல் 65 படி குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ள போது துணை குடியரசுத் தலைவர் பதவி வகிப்பார். குடியரசுத் தலைவரது பொறுப்புகளை கவனிப்பார். நல்லதான் ஞாபகம் வச்சுக்கணும். குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாக இருக்கும் பொழுது துணை குடியரசுத் தலைவரின் பொறுப்புகளை கவனிப்பார். ஆர்டிகல் 65 என்ன? குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவரது பொறுப்புகளை துணை குடியரசுத் தலைவர் கவனிப்பார். இது ஆர்டிகல் 65ல கூறப்பட்டுள்ளது. ஓகேங்களாமா? அடுத்த பாயிண்ட் போலாமா? ஆர்டிகல் 66. ஆர்டிகல் 66 என்ன? துணை குடியரசுத் தலைவரது தேர்தல். ஆர்டிகல் 66 துணை குடியரசுத் தலைவரது தேர்தல். துணை குடியரசுத் தலைவரது
தேர்தலை பற்றி குறிப்பிடும் விதி ஆர்டிகல் 66. ஓகேங்களா? இப்போ குடியரசுத் தலைவருடைய தேர்தல் எப்படி? ஒரு மறைமுக தேர்தல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே போலதான் துணை குடியரசுத் தலைவரது தேர்தலும் ஒரு மறைமுக தேர்தல். ஓகேங்களா? அப்போ துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் ஒரு மறைமுக தேர்தல். ஓகேங்களா? மறைமுக தேர்தல். இந்த தேர்தல் யாரால் நடத்தப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும். இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும். ஓகேங்களா? இவருடைய தேர்தலுமே அந்த அதாவது விகிதாச்சார அதாவது குடியரசுத் தலைவருடைய தேர்தல்ல பின்பற்றுவாங்க இல்லையா, மறைமுக தேர்தல், ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி ரகசிய வாக்களிப்பு படி தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருடைய தேர்தலை பார்த்தோம். அதே முறையை தான் எங்க துணை குடியரசுத் தலைவரது தேர்தலையும் பின்பற்றப்படுகிறது. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்ப இந்த துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல்ல பங்கு கொள்ளும் வாக்காளர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல்ல பங்கு பெறும் வாக்காளர்கள் யார் அப்படின்னா பாராளுமன்ற இரு அவையின் அனைத்து உறுப்பினர்களும் துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் வாக்களிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குடியரசுத் தலைவருடைய தேர்தலை யாரை பார்த்தோம் வாக்களிக்க முடியாதுன்னு? நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவருடைய தேர்தல்ல ஓட் போட முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்க பாருங்க, பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் துணை குடியரசுத் தலைவரது தேர்தலில் வாக்களிக்கலாம். புரியுதுங்களா? ஓகேங்களா? அப்போ அனைவரும் சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் வாக்களிப்பாங்க. ராஜ்யசபா மற்றும் லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் வாக்களிப்பாங்க, நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்களும் வாக்களிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு 543 பிளஸ் 245 ஓவரால் 788 பேர் வாக்களிப்பாங்க. ஓகேங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அப்போ நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ குடியரசுத் தலைவருடைய தேர்தல்ல அனைத்து சட்டமன்றங்களிலும் உள்ள இந்த கீழவையில தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வாக்களிச்சாங்க. அப்போ துணை குடியரசுத் தலைவருக்கும் சட்டமன்றத்தில் கீழவையில் உள்ள உறுப்பினர்கள் வாக்களிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நோட் பண்ணீங்க, மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவை உறுப்பினர்கள், ஓகேங்களா, மாநில சட்ட பேரவை மற்றும் மேலவையில் உள்ள உறுப்பினர்கள் துணை குடியரசுத் தலைவரது தேர்தலில் வாக்களிக்க இயலாது. அப்போ நீங்க இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குடியரசுத் தலைவரது தேர்தல்ல அனைத்து சட்டமன்றங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், யூனியன் பிரதேசங்கள்ல பாண்டிச்சேரி மற்றும் டெல்லி போன்ற யூனியன் பிரதேசங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இவங்க எல்லாருமே குடியரசுத் தலைவருடைய தேர்தல்ல வாக்களிச்சாங்க. ஆனா துணை குடியரசுத் தலைவரது தேர்தல்ல, நல்லா ஞாபகம், துணை குடியரசுத் தலைவரது தேர்தல்ல சட்டமன்றங்கள்ல இருந்து யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மற்றும் நியமிக்கப்பட்டவர்கள் என அனைத்து உறுப்பினர்களும் துணை குடியரசுத் தலைவரது தேர்தல்ல பங்கு கொள்ளுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா, துணை குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள். இது ஒரு முறை கொஸ்டின்ல கேட்டுதாமா எக்ஸாம்ல. துணை குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள். துணை குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள். இவரு இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஓகேங்களா? இருக்க வேண்டும்.
நல்லா நோட் பண்ணணும். இந்திய குடிமகனாக இருந்தால் போதும், இந்தியராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இந்த கான்ட்ரவர்ஷன்லாம் கிளாஸை கவனிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? ஏன்னா கிளாஸை வந்து கவனிக்கும் பொழுது உங்களுக்கு இதை மாதிரியான கான்ட்ரவர்ஷன் சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் யார் ஒருத்தர் கிளாஸை வந்து நல்லா கவனிச்சு உள்வாங்கி படிக்கிறாங்களோ அவங்க வந்து ஈஸியாக எக்ஸாம்ஸில் வந்து பாஸ் பண்ணிடுவாங்கம்மா. ஏன்னா நோட்ஸ் வந்துடும், நம்ம படிச்சுக்கலாம், லைவ் கிளாஸஸ் வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது போல நுணுக்கங்கள் வந்து இருக்காது. நோட்ஸில் வந்து சும்மா இது எதெல்லாம் இருக்கு, இந்த ஃபேக்ட் எல்லாம் இருக்கு, ஃபேக்டை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் கேட்கும்போது கண்டிப்பாக என்ன நடக்கும், நீங்கள் தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால கிளாஸஸ் வந்து சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் கூர்ந்து கவனித்து அதை ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. சரிங்களா? ஓகேம்மா. அப்போது இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அடுத்து 35 வயது நிறைந்திருக்க வேண்டும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிறைவு செய்திருக்க வேண்டும். ஓகேங்களா? அடுத்து நல்லா நோட் பண்ணணும், இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். ஓகேங்களா? மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். ஓகேங்களா? அடுத்து ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது. ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ குடியரசு துணைத் தலைவருக்கான தகுதிகள்ல இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 1, 35 வயதினை நிறைவு செய்திருக்க வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். அரசாங்க ஊதியம் அல்லது ஆதாயம் தரும் பதவிகளில் இருத்தல் கூடாது. இதெல்லாமே துணை குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள். ஓகேங்களா? அடுத்து துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா அதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிபந்தனைகள். இவர் எப்படி பிணை தொகைகள் எவ்வளவு செலுத்தணும்? 15,000 ரூபாய் செலுத்தணும். துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிபந்தனைகள்ல 15,000 தொகை பிணைய தொகையாக செலுத்தணும். துணை குடியரசுத் தலைவரது பெயரை 20 வாக்காளர்கள் என்ன பண்ணணும்? 20 வாக்காளர்கள் முன்மொழியணும். அதே போல 20 வாக்காளர்கள் என்ன பண்ணணும்? வழிமொழியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து என்ன நிபந்தனைகள்ல? ஒரு துணை குடியரசுத் தலைவராக இருப்பவர் நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? சரிங்களா? அப்போ 15,000 அவர் பிணை தொகையை செலுத்தணும். அவருடைய பெயரை 20 வாக்காளர்கள் வந்து முன்மொழியணும். 20 வாக்காளர்கள் வந்து வழிமொழிந்தா போதும். ஓகேங்களா? அடுத்து ஆர்டிகல் 67. ஓகேங்களா? ஆர்டிகல் 67 என்ன சொல்லுது? துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலம். அப்போ ஆர்டிகல் 63 என்ன? துணை குடியரசுத் தலைவர் ஒருத்தர் இருப்பாரு அப்படின்னு சொல்லும். ஆர்டிகல் 64 குடியரசுத் தலைவர் வந்து ராஜ்யசபாவுடைய பதவி வழி தலைவராக இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம். ஆர்டிகல் 65 குடியரசுத் தலைவர் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் அவரது பொறுப்புகளை கவனிப்பார் அப்படின்னு பார்த்தோம். நல்லா நீங்க ஒரு முறை நான் சொல்லும் போது என் கூட திருப்பி சொல்லி பாருங்க. ஆர்டிகல் 63 இந்தியாவிற்கென ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருப்பார். ஆர்டிகல் 64 இவர் பதவி வழி ராஜ்யசபாவின் தலைவராக இருப்பார். ஆர்டிகல் 65 குடியரசுத் தலைவர் இல்லாத பொழுது துணை குடியரசுத் தலைவரது பொறுப்புகளை கவனிப்பார். ஆர்டிகல் 66 துணை குடியரசுத் தலைவரது தேர்தல். ஆர்டிகல் 67 தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன வரும்? பதவி காலம். அப்போ அவரது பதவி காலம். ஓகே.
குடியரசுத் தலைவரது பதவிக்காலம் பொதுவாக 5 ஆண்டுகள். அப்போ துணை குடியரசுத் தலைவரது பதவிக்காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் பதவியேற்ற நாளிலிருந்து 5 ஆண்டுகள் பதவி வகிக்கலாம். ஓகேங்களா? சில நேர்வுகளில், அதாவது சில நேரங்கள்ல 5 ஆண்டு முடிந்த பிறகும் புதிய துணை குடியரசுத் தலைவர் பதவியேற்கும் வகையிலும் என்ன பண்ணலாம், பதவியில் தொடரலாம். அப்போ பொதுவாக துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் என்னன்னா 5 ஆண்டுகள் அப்படின்றது தெரிஞ்சா மட்டும் உங்களுக்கு போதும். ஓகேங்களா? சில நேர்வுகள்ல மட்டும்தான் அடுத்த தேர்தல், அதாவது அடுத்த துணை குடியரசுத் தலைவர் வரும் வரை இவர் பதவியில தொடரலாம். ஓகேங்களா? இப்போ இந்தியாவுல ஒரு துணை குடியரசுத் தலைவர் எத்தனை முறை துணை குடியரசுத் தலைவராக பதவி வகிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல எத்தகைய கண்டிஷன்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? இந்தியாவுல ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் துணை குடியரசுத் தலைவராக மீண்டும் மீண்டும் நம்ம தேர்வு செய்து கொண்டே இருக்கலாம். அதே போலதான் குடியரசுத் தலைவருக்கும். ஓகேங்களா? இப்போ குடியரசுத் தலைவர் இருக்காரு, துணை குடியரசுத் தலைவர் இருக்காரு. இப்போ துணை குடியரசுத் தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக விருப்பப்பட்டால் தனது ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் கிட்ட கொடுப்பாரு. அதே போல குடியரசுத் தலைவர் விருப்பப்பட்டால் தனது ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் கிட்ட கொடுப்பாரு. ஓகேங்களா? ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஆர்டிக்கல் 67ல ஆர்டிக்கல் 67ல பி ஆர்டிகல் 67ல பி என்ன அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்தல். ஓகேங்களா? நம்ம இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுமா. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு வேணுன்ற டெஸ்ட்டை நீங்க எடுத்துக்கலாமா? சரிங்களா? தேங்க்யூ. பெய்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய லாகின்ஸ்க்கு அவங்க நோட்ஸ் வந்துடும். ஸோ நோட்ஸ் இப்போ கிளாஸஸ்ல நோட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ரிவிஷன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? ஓகேங்களா? டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்மின் கிட்ட நம்பர் வாங்கிட்டு டவுட்ஸ் கேட்கலாம். அப்படின்னா கமெண்ட்ல பின் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ.